ஹாய் காய்ஸ், இது நம்ம மாடியில் இருக்கிற தோட்டம். க்ரோ பேக்லேயும் டப்புலேயும் வச்சுருக்கிற செம்பருத்தி செடி பாருங்கள், எவ்வளோ பூ கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான பூ ஒரு நாளைக்கு பூஜைக்கு சாமிக்கு போதுங்க. இவ்வளோ பூ பூத்துருக்கு. தினமும் எங்கள் சார் பறிச்சிருவாங்க. காலையிலே பூஜை அவங்க பண்ணுவாங்க. எல்லா சாமி படத்துக்கும் வச்சுருவாங்க. இன்றைக்கி அவங்க வெளியே கிளம்புனதுனால நான் போய் பறிக்கவே இல்லை. மத்தியானம் நான் கோதுமை எடுத்துக்கிட்டு வரலாம், மாடியில் கழுவி காய போட்டிருந்தேன். அதை போய் எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். எவ்வளோ பூ பூத்துருக்குங்க. பறிக்காமல் விட்டுட்டோமே. வெயிலில் நிற்கவும் முடியல. அதனால் நான் பறிச்சுக்கிட்டேன் வரல. பாருங்க, சூப்பராக இருக்குது இல்லைங்களா? நீங்களும் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் டப்பில் எதில் வேணால் வைக்கலாங்க. நான் சின்ன செடியாக தான் இதை வச்சேன். அவ்வளோ பூ கொடுத்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷங்க. தினமும் நம்ம செடியில் பூ பறித்து வைக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு க்ரோ பேகு, டப்பு, வேஸ்ட்டாக போன பெயிண்ட்டு பக்கெட்டு அதில் கூட வைக்கலாங்க. இதெல்லாம் ஈஸியாக நமக்கு பூ கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.